ஐயோ, எனக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது. தூக்குங்க மாமா. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒண்ணுமே தெரியாது மாமா. கட்டிலுக்கு கீழே பார்க்கணும். தூக்குங்க மாமா. சீரியஸா தெர்றா, அங்க எப்படி இருக்கும்? சாவித்ரி, சாவித்ரிமா, கீழே ஒண்ணும் இருக்காது. இல்ல, அததான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட் எங்கேயுமே இப்படி நடக்காது. இது என்ன வேதனை? வேதனை இல்ல மாமா, சோதனை. என் தோழியோட முதல் இரவுல கூட இப்படிதான். அது உனக்கு எப்படி தெரியும்? நாங்க பார்த்தோம். அது என்ன சினிமா படமா? ஒரு குரூப்பா பாக்க? நாங்க பார்த்ததே டைட்டில் வரைக்கும் தான். கட்டில் கீழே இருந்து நாங்க பார்த்தது எங்க ஃப்ரெண்டுக்கே தெரியாது. நீ என்ன ஒண்ணும் தெரியாதவளா? எல்லாம் தெரியும் மாமா. சுத்தம். என் தோழிகளும் என்ன மாதிரி தான். கீழே இருக்காங்களோ? யாரும் இல்ல. அதுக்கா இந்த பில்டப்? நேரத்தை வேஸ்ட் பண்றியே செல்லக்குட்டி. படுத்துக்கலாமா? உடனே படுத்துக்கணுமா? வேண்டாம், 3 நாளுக்கு அப்புறம் படுத்துக்கலாம். முதல் இரவுனா என்னன்னு தெரியாதா? சிறுபிள்ளைத்தனமா இருக்கீங்களே. யாரு? நானா? உங்களுக்கு டென்ஷனா இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சிருச்சா? பால் குடிச்சா குறையும். நானா மாட்டேங்க. சொம்பு இல்லையா? ஏ பத்தலையா? பத்திக்கிச்சு. மாமா பையன் ரொம்ப கட்டிக்காரன். என்னாச்சு? தலையெழுத்து. ஆஃப் கிளாஸ் கூட பொண்டடிக்கு கொடுக்கணும்னு தெரியாத புருஷனா இருக்கீங்களே. இதெல்லாம் நல்ல விவரமா பேசு. என்ன மாமா? ஒண்ணும் இல்ல, இந்த குடி. இருங்க மாமா. சாவித்ரி, அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றியே. உன் ஃப்ரெண்டுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை பார்த்தேன்னு சொன்னேன்ல, என்ன பார்த்த? வெக்கமா இருக்கு. பார்க்கும்போது இல்லாத வெக்கம், சொல்லும்போது எதுக்குமா? அப்ப அந்த லைவ் ப்ரோகிராம். இப்போ 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 என்ன மாமா? பால் கிளாஸ் குத்திருச்சு. சாரி மாமா. இனிமே குத்தாம பாத்துக்கிறேன். என்னடி பண்றீங்க? No need to run for it. The placement is spot on, so's the timing. This is such a good wicket to bat on, as are most pitches. Smash it away to the boundary. கிரிக்கெட் தான் பெஸ்ட் பிளேயர் உடன் பேட்டிங் சோப்பனாரையில் கிரிக்கெட் தான் பெஸ்ட் பிளேயர் உடன் பேட்டிங் தான் பிச்சு கண்ட உடனே தூளு கலப்பிட்டாரு பிச்சு கண்ட உடனே தூளு கலப்பிட்டாரு अभी तो बॉल डाला ही नहीं சோப்பனாரையில் கிரிக்கெட் தான் பெஸ்ட் பிளேயர் உடன் பேட்டிங் தான் பால் மேல பட்டாச்சு லுக்கு
பாடிக்கு வந்தாச்சு கிக்கு பாலு மேல பட்டாச்சு லுக்கு பாடிக்கு வந்தாச்சு கிக்கு அங்க இங்க திரும்பினாரு பாரு யாரு மேல அடிச்சாரு போரு முன்ன முன்ன வந்து கால தேக்கிறாரு ஓங்கி ஒரு ஷாட்டு தாண்டி போச்சு பியூட்டு ஸ்டாப் ball has not touched bat here சோப்பனாரையலுக்கு இருக்கேன்டா பெஸ்ட் பிளேயர் உடன் பேட்டிங் தான் பொசிஷன் மாத்திட்டாரு பாஸ் கிளியர் ஆகி போயாச்சு பேஸ் ஃபார்முக்கு வந்தாச்சு பேட் இனிமேல சிக்ஸர் ஷாட் பொசிஷன் மாத்திட்டாரு பாஸ் கிளியர் ஆகி போயாச்சு பேஸ் ஃபார்முக்கு வந்தாச்சு பேட் இனிமேல சிக்ஸர் ஷாட் பால் வீசிட்டாரு பேட் தூக்கிட்டாரு பால் வீசிட்டாரு பேட் தூக்கிட்டாரு ஷாட் மேல ஷாட் சிக்ஸர் சிக்ஸர் நல்ல மூட்ல இருந்தோம். என்னடி ஆச்சு? ஆயிடுச்சு. ஒன்னும் ஆகல, எல்லாம் இனிமே தான். இல்ல மாமா, எனக்கு ஆயிடுச்சு. மூணா புரியுற மாதிரி சொல்றீ? அது வந்து 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 வந்துட்ட சொல்ல. 3 நாள் நீங்க என்ன தொடக்கூடாது மாமா. 3 நாளைக்கா? சிக்ஸர் 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 ஆஹா சிக்ஸர் ஏ சிக்ஸர் ஏ சிக்ஸர் 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 நிறுத்துங்க. சிக்ஸர் நான் பாடுறீங்க, சிங்கிள் ரன்னே இல்ல. என்ன சொல்ற? பிட்ச் நனைஞ்சிருச்சு. பிட்ச் நனைஞ்சிருச்சா? மேட்ச் கேன்சல். என்ன ஏதுன்னு பார்க்காம முகூர்த்தம் வைக்கிறதா? 3 நாள் கழிச்சு மூடம் வருது, மறுபடியும் முகூர்த்தம் 1 மாசம் கழிச்சு தான் இருக்கு. முகூர்த்தம் வச்ச அந்த ஜோதிஷ்க எவன்டா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சொன்னவர்கிட்டே போய் கேளு. இங்க இருந்தா நான் பேசிட்டே இருப்பேன். வேலைக்கு போலாம். நான் எதுக்கு வயலுக்கு வந்து வேலை பார்க்கணும்? டிகிரி வரைக்கும் படிச்சது உத்தியோகம் பார்க்க. அண்ணாச்சே ஓ அண்ணாச்சே, ஏனுங்க உங்களுக்கே நல்லா இருக்கா? 2 லட்சம் பணத்தை வாங்கிட்டு 3 வருஷம் ஆச்சு. கேட்டா இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து அடிச்சுட்டே இருக்கிறீங்க. பணத்தை கொடுக்குறான்ற எண்ணமே இல்லையா உங்களுக்கு? செட்டியார, உங்களுக்கு தெரியாது இல்ல, வயல்ல வெள்ளாம விளையில. ஓஹோ, வெள்ளாம விளையில. பையனுக்கு கல்யாணம் மட்டும் ஜாம் ஜாம்னு பண்ண தெரியுது, அதுக்கு மட்டும் காசு இருக்குதாங்க? சொல்லுங்க, என்னங்க நியாயங்க இது? நிறுத்துங்க செட்டியார, உங்க பணத்தை திருப்பி கொடுக்குற எண்ணம் எங்களுக்கு இல்லாம இல்ல. நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணிட்டு இருக்கோம்? அதான் மாசம் மாசம் வட்டி கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஏதோ அவசரம்ன்றதுனால பணத்தை கொடுத்தேன். பையனை பெத்த நீங்களே காலகாலத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்க. 2 பொண்ணுங்களை பெத்த எனக்கு எப்படி இருக்குங்க? இன்னும் 2 மாசத்துல மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்குங்க. அதுக்குள்ள நீங்க பணத்தை கொடுக்காட்டி குடும்பத்தோட வந்து நாண்டு கெட்டு சாவறதோட வேற வழியே இல்லைங்க. எது இந்த 2 லட்சத்துக்கா? இது மிரட்டுற மாதிரில தெரியுது. எங்க அப்பா தர்றேன்னு தானே சொல்றாரு. கேட்டா மட்டும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. முதல்ல பணத்தை கொடுத்து பேச. உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை நான் தர்றேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்திக்கிறது ஆம்பளைக்கு லட்சணம். 2 லட்சம் 2 லட்சம் மறந்துடாது தம்பி. மழை பெய்யல வெள்ளாம வேலையில வாங்கும்போது சிரிச்சிட்டு வாங்குங்க, இருந்து கொடுத்து நடந்து வாங்க. கேட்டியாமா? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கணுமா? நான் பட்டணத்துக்கு போறேன், வேலையை தேடிக்கிறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன், தூக்கி எறிகிறேன். நான் வரமா? சாவித்திரி கிட்ட சொல்லணும். என்ன ஆவுன்னா பட்டணம் போறேன்னு சொல்லிருக்கான். நேத்து ராத்திரி இருந்து ஒண்ணும் சில்லரே. ஆனந்த் சொல்றது கேளுடா. உனக்கு யாருடா வேலை கொடுப்பாங்க? உன்னை விட மேல படிச்சவங்க எல்லாம் வேலை வட்டி இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்காங்க. அடம் பிடிக்காம அப்பா கூட போய் வயல்காட்டுல வேலை பாருடா. இல்லம்மா, நான் போக மாட்டேன். பட்டணத்துக்கு போய் வேலை தேடி போறேன். டேய், பட்டணத்துக்கு போய் வேலை செஞ்சா வட்டி கடை தாண்டா சரியா இருக்கும். வா, வயலுக்கு போலாம். அப்பா, கடன் அடைக்கணும்னா வயலை மட்டும் நம்பி இருந்தா பத்தாதுப்பா. நான் பட்டணத்துக்கு போறேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இங்க இருக்கிற கடன் அடைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பார்த்து பெருமைப்படுவீங்க. டேய், சாந்தி முகூர்த்தம் முடிச்சுட்டாவது கிளம்புடா. டேய், அந்த பொண்ணு பாவண்டா. இல்லப்பா, முதல்ல கடன் அடைக்கிறேன், அப்புறம் தான் சாந்தி முகூர்த்தம்.
பாக்குறது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உண்ட கண்டம் துடமா வெட்டி காய வச்சிருவாங்க. ஞாபகம் வச்சுக்க. யோ உன்ன யோ பகல் இந்த மாதிரி வந்து பார்த்து ராத்திரி ஏன் உயிரை வாங்குறியா? இந்த கட்டை எங்க வச்ச? இரு உன்ன இங்க ஓடி போ. எனக்கு ஒரு गर्लफ्रेंड வேணுமா? எனக்கு ஒரு गर्लफ्रेंड வேணுமா? Girlfriends that are boys and booze and love. Girlfriends in love. Girlfriends in love. வேணும் 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 ஆல்போலே. என்னடா பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இடிக்க வர? கண்ணு தெரியலையாடா கபோதி? தெரிஞ்சதுனால தான்டா இடிக்காம நிக்கிறேன். ஆமா என்னடா இந்த பக்கம் காத்தடிக்குது? டெலிபோன் லைன் கட் ஆயிடுச்சுன்னு சதி வீட்ல இருந்து போன் வந்துச்சு. அதான் கனெக்ட் பண்ண வந்திருக்கிறேன். கனெக்ட் பண்ற பேர்ல கரெக்ட் பண்ண வந்திருக்கேன். பொறாமையா? மேலே பார். விபூதி தான் இருக்கு. முண்டம் பில்டிங்ல பாருடா. பேசுற கேப்ல யாரோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ நான் இந்த பக்கம். மேடம் விட்டு பம்ப்ல ரிப்பேரா, அதான் ஸ்ட்ரைட்டா என்ன ஒரு வாட்டி வந்து பர்சனலா சர்வீஸ் பண்ணிட்டு போக சொல்லிருக்காங்க. அப்படியே கீழே கவனி. இங்க இல்ல அங்க. ஏண்டா மோட்டார் ஓடுற வரைக்கும் ஓட்டோன்னு சார் கிரீஸ் போட்டு ஓட்டி நிற்கிறாரு. மேடம் சர்வீஸ் பண்ண கூப்பிட்டாங்கன்னு என்கிட்ட கப்சா விடுற நீ? நான் கொண்டு வந்தது புது கிரீஸ். ஏ முட்டா பசங்க இங்க வாங்கடா. இதோ வந்துட்டோம். வா அம்மனியே கூப்பிடுது. பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் பஞ்சாயத்து பண்றதுல பெருசு. அதுகிட்டயே கேட்போம். நடு ரோட்ல நின்னு நியாயம் சொல்றதுக்கு அம்மனி என்ன மொபைல் கொடுத்தா? முதல்ல சண்டையை நிறுத்துங்க. நான் தான் உங்களுக்காக இருக்கேனே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? என்னது நீ இருக்கறியா? உன்கிட்ட போய் நியாயம் கேட்க வந்தனே என்ன? ஐயோ ஐயோ அடிச்சுக்காதீங்க மாமா. ஏற்கனவே பாதி முளை குழம்பு இருக்கு, முழுசா குழம்பிட போகுது. நீங்க அந்த அம்மாவை சைட் அடிக்கிறதுல ரைட்டே கிடையாது. அவங்க லெவல் எங்க, உங்க லெவல் எங்க? ஆசைப்படுறதுலயும் ஒரு அளவு இருக்கணும். அவங்களுடைய இருட்டான வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கலான்னு தான் பாக்குறேன். அப்புறம் அவங்களோட தனியான வாழ்க்கைக்கு துணையா இருக்கலாம் தான் பாக்குறேன். நிறுத்துங்கடா. எட்டரை பழம் இங்க இருக்கும்போது எட்டாத பழத்துக்கு எதுக்கு எகிரி எகிரி குதிக்கிறீங்க? நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்க ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமா வச்சுப்பேன். என்னால முடியாதுப்பா, இவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். ஏண்டா டேய், உன்னுடைய குரங்கு பர்சனாலிட்டிக்கே நீ யோசிக்கும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு நான் இங்க இருக்கவே கூடாது. சதி வர நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். சதியே இந்த பக்கம்டா. சதியே ஏ முட்டா மாவன்களா, நீங்க யாருக்காக போறீங்களோ அவங்க போய் 10 நிமிஷம் ஆச்சு.
கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் அவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு வர? காலுக்கு ஆக்சிடென்ட் இருந்தா இஷ்டத்துக்கு அமுக்க வேண்டியதுதானா? வெளியில வாயா. அட வெளியில வாயா. சாரி சார் சாரி. என்னத்த சாரி சார்? நல்ல வேலை நான் கத்தலன்னா என்ன ஆயிருக்கும்? இதுங்களுக்கெல்லாம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி கை கால் போச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதியா? இவன் என்னமோ என்ன காப்பாத்தின மாதிரி ஃபீல் பண்றான். இவன மாதிரி இன்னும் எத்தனை பேர் கிளம்பி இருக்காங்களோ. நீ காலையில கண்ணு முழிச்ச நேரம் நல்ல நேரம். நீயாவது கொஞ்சம் பார்த்து ரோட கிராஸ் பண்ணிருக்கலாம்ல. இவங்களெல்லாம் நம்ப முடியாது. காலு கீழே ஆக்சிலேட்டர் இருக்குன்னு அமுக்கு அமுக்குவானுங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவனும் சேர்க்க மாட்டான். How sweet. ரொம்ப டிஃபரெண்டான பர்சனா இருக்கானே. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, மாடி வீட்டு மேலே என்னோட மனசு இருக்கு. சதி வர டைம் ஆயிடுச்சே. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா. குப்பை கிளீன் பண்ற நீ கான்வென்ட் பாஷை பேசி என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா? பாக்குறதுக்கு போன மாதிரி இருக்கிற. என்ன நேரா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டு வரியா? டேய் என்னடா பண்றீங்க நீ? பாத்த தெரியல ரோடு கூட்றேன். ரோடு கூட்றது எங்களுக்கு தெரியுது. ரோடு கூட்றவன் போடுற ட்ரெஸ் ஆகுது. இதுல போஸ் வேற. இந்த ரோடு கூட்ற டெம்பரரி வேலையை 10,000 கொடுத்து நான் பர்மனன்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் உங்க அப்பா போட்ட ரோடா? அந்த பங்களால இருக்கிற சதியை நான் லவ் பண்றேன். சகதியை கிளீன் பண்றவெல்லாம் என் சதியை லவ் பண்றானே. இறைவா இதெல்லாம் சதியா? मेरे सपनों की रानी कब आएगी तू, मेरे सपनों की रानी कब, मेरे सपनों की रानी कब आएगी तू, मेरे सपनों की रानी कब आएगी तू, चलिया चलिया चलिया. கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது மாமே. அதனால தான் சைக்கிள் ஓட்டின்னு வரேன். உன்னை யாரா நடு ரோட்ல நண்டு வர சொன்னது? அத கேக்குறதுக்கு நீ யாரா? நீ போஸ் கொடுத்து பாத்துக்கிட்டே ஒரு பொண்ணு அந்த பிகருக்கு விசிக்கிட்டு தாலி கட்ட போறதே நான் தாண்டா. ஒங்கு ஒழுக்கு தாலி கட்ட போறது நான் மட்டும் தான்டா. வேற எவனாவது குறுக்க வந்தா என்ன பண்ணுவ? வெட்டுவேன். ஓய் வேஸ்ட் கும்பல் இங்க வாங்க. ஏய் யாரோ பார்த்து வேஸ்ட் கும்பல்னே மொள கும்பலாச்சு பாக்குறீங்க இல்லன்னா அப்படியே பக்கத்துல. என்ன வேஸ்ட் கும்பல் அதிகமாயிடுச்சு? நாங்க ரெண்டு பேர் தான் போட்டி போட்டுட்டோம். தேவையில்லாம இந்த ரெண்டு பேர் வேற. இது பெரிய ஒலிம்பிக். லேஹ்யம் இது ஒரு சிட்டிக்குருவி லேஹ்யம். இங்க ஒரு நல்ல பெண்குட்டி உண்டு, பேரு சத்யானா. அவரோட அட்ரஸ் தெரியுமோ? டேய் தாங்கண்ணே, எங்களை என்ன கையாலாவது நினைச்சியாடா? ஒண்ணா குட்டிக்காக பொட்டியோட கேரளால இருந்து வந்துட்டியா? ஒரு எட்டேத்துனா எர்ணாகுளத்துல போய் விழுவேன். உன்னை கக்கூஸ் காவால போட்டு அமுக்குனே அந்த கப்பு நான் புடுவுடா. குறுக்க வந்தினா குறுக்கால வெட்டு. എന്തോ ജെന്റിൽമാൻ, ഞാൻ ഒരു ലേഹം വിൽക്കുന്നവൻ. ഈ ചിട്ടിക്കുരുവിൽ ലേഹം ഉണ്ടല്ലോ, ആ പെൺകുട്ടിക്ക് നിങ്ങൾ കൊടുത്താൽ உங்களுக்கு கூட வரும், ഞാൻ കൊടുത്താൽ എൻ கூட வரும். മനസ്സിലായോ? മനസ്സിലായി. കുരുവി ലേഹத்துக்கு அவ்வளவு பவர். இப்போ நீ என்னோட வரும். சீக்கிரமா கையில தரும். நவுரும். சீக்கிரம் பிடிச்சோ. நீங்கள் பிடிச்சோ. என்ன டேஸ்ட்? பைத்தியம் தானே முத்தி போச்சு. நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? அளவுக்கு மேல ஆசைப்பட்டா கஷ்டத்துல தான் போய் முடியும். ஏ நீங்களே ஆசை வச்சிருக்கீங்களே, அந்த அம்மா காலையில என்ன பண்ணாங்க தெரியுமா? புரியுதா? இனிமே உங்க யாருக்கும் அந்த பொண்ணு கிடைக்கும்னு கனவு கூட காணாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. உங்க எல்லாரையும் நான் சமமா பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? சொல்றோம். அவன் குறுக்க வந்தானா லைனை கட் பண்ணிடுவேன். அவனை க்ளீன் பண்ணிடுவேன். அவன் அப்படியே சாக்கு கொடுத்து சரக்கு எடுத்து எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணா அவனை வெட்டுவேன். வாங்க அவனை ரெண்டா ஒண்ணு பாத்துப்போம். ஐயோ யாரு? யார் வேணும்? என்ன சார் பிரச்சனை? உன் பேர் என்ன? ஆனந்த். இங்க எதுக்கு வந்த? இது எங்க தெரிஞ்சவங்க வீடு. அவங்க அமெரிக்கால இருக்காங்க. வீட்டை பாத்துக்கிட்டே நான் இங்க இருக்கேன். எந்த ஊர் நீ? கேக்குறாளா எந்த ஊர் நீ? நான் எங்க ஊர் தாங்க. உங்க ஊர் இருக்கட்டும், இந்த ஊருக்கு ஏன் வந்தா? யார் நீ? நான் தாங்க. நீ யாராவது இருந்துட்டு போ. எங்க விஷயத்துல ஏன் குறுக்க வர? நான் எப்பங்க குறுக்க வந்தேன்? நடுவுல தானே நிக்கிறேன். எங்களுக்கு அனாவசியமான தலைவலி. அனாவசியமா தலைவலி வந்தா அனாசின் சாப்பிடுங்க. என்ன நக்கலா?
என்ன ஜோக்கா? எங்களுக்கு சிரிப்பும் வராது, உன் பருப்பும் வேக. அங்க வேகுதுங்க. எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நீங்க சொல்லாம எனக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ, இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. பரவாயில்ல, வாயாலே சொல்லுங்க. உன் மூஞ்சில கையை வைக்க. அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்க கை கீழே விழுந்துரும். இல்லங்கடா, நீ யாரு, எதுக்கு வந்தா, எதுக்கு இங்க தங்கி இருக்க, எதுக்கு வீட்டு எதுக்கு பாக்குற? நான் எங்க அம்மா ஒரே பிள்ளைங்க, ஆத்தோரமா இருக்கிறது என் கிராமங்க, வேலை தேடி வந்தங்க. கடைசி கேள்வி புரியலீங்க. இதோ பார், அந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த கடைசி கேள்வி மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. என்னங்க கடைசி கேள்வி? எதிர் வீட்டு பொண்ணை ஏன்டா பாக்குற? எதிர் வீட்டுல பொண்ணு இருக்கா? எதிர் வீட்டுல பொண்ணு இருக்கிற விஷயம் நீங்க சொல்றது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எனக்கு 2 லட்சம் பிரச்சனைங்க. ஏயா ஒருத்தனுக்கு 1008 பிரச்சனைனாலும் தாங்காது, உனக்கு 2 லட்சம் பிரச்சனையா? பிரச்சனையே 2 லட்சம் தாங்க. ஐயோ டேய், இவன் சரியான லூசா இருப்பான் போல இருக்குடா. இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி யாரும் எடுக்க முடியாது. முதல்ல வந்த ஏய், வேலை கிடைச்ச உடனே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும். இல்ல வெட்டுவா. அது என் பருப்பு வெந்துருச்சு. எங்களுக்கு வந்துருச்சு. வரிசையா போங்கடா. வெந்துருச்சுன்னா வந்துருச்சுன்றானுங்க. வேலை கிடைக்கணும். யோ, உள்ள எல்லாம் போக முடியாது, போயா. உள்ள அனுப்புனதானங்க. உள்ள வேலை இல்ல, போயா. உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்களே வேலை இல்லைன்னா எப்படிங்க? ஹலோ சார், 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 ஹலோ, யோ. பணம். ஆண்டவா, இது என்னடா சோதனை? ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறான், இன்னொருத்த பணத்தோட பைய போட்டு போறான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. வாட்? காலேஜ்ச்சா? உங்ககிட்ட நான் எத்தனையோ வருஷம் வேலை பார்க்குறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நிஜமாலுமே அந்த பணம் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு மேடம். நம்புங்க மேடம். போதும், நிறுத்து. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருந்தா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம்? No more explanations. I don't hear anything. எவ்வளவு போச்சு தெரியுமா? 5 lakhs. Do you understand? 5 lakhs. Stupid. I'm calling the police. ஐயோ, இவ்வளோ கார் இருக்கு. அப்புறம் அவர் ஏன் ஸ்கூட்டர்ல போனாரு? கார்ல போயிருந்துருக்கலாம். இது என்னோட பேக் ஆச்சு. இது எப்படி உங்ககிட்ட? நீங்க ஸ்கூட்டர்ல போகும்போது கீழே வந்துருச்சு. ஏங்க என்னங்கன்னு கூப்பிட்டேன். உங்க முன்ன பின்ன போனவங்க எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, உங்களை தவிர. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேக் கொடுங்க சார். ஐ, இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, கொடுத்துறேன். 5 லட்ச ரூபா சார். 500 ரூபாய் கட்டு 4, 1000 கட்டு 3 சார். கரெக்ட். இந்தாங்க, சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என் வேலை, என் மான மரியாதை எல்லாத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க சார். ரொம்ப ஐயோ சார், சார் பெரிய மனுஷன் நீங்க போய் ஆடலாமா? எனக்கு கூட தான் ஊர்ல 2 லட்ச ரூபா கடன் இருக்கு. மனசு ஊர்த்துச்சு. ஆனா பணத்துக்காக என்ன மாதிரியே நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் திருப்பி கொடுத்துட்டேன். வாவ். இருங்க சார், எங்க மேடத்துல சொல்லி வேணாம். ஊரம்பலையை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. போக இருந்த உங்க வேலை மறுபடியும் என்னால கிடைச்சது. எனக்கு இந்த பட்டணத்துல ஒரு வேலை கிடைக்காமல போயிடும். சார், பழமொழி கொஞ்சம் தப்பா சொல்லி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரேன் சார். கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. பாதம் 2 பூமியில இருக்கே. மனுஷிதான். யார் நீங்க? I'm your fan. என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சினிமா நடிகரா இல்லன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா? ரசிக்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். ஐயோ, அப்படி நான் என்னங்க சாதனை பண்ணேன்? 1 2 ரோட்ல நாய்க்குட்டியை காப்பாத்தின போது உங்க அன்பால என் மனசை கொள்ளையடிச்சீங்க. மாடியில நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஊரே என்ன தப்பான பார்வையில பார்த்துச்சு. உங்க பார்வை மட்டும் என் மேல படவே இல்லை. அதுல இருந்து நீங்க கண்ணியமானவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லட்சமா பணம் உனக்கு கிடைச்சும் அதை நீ வச்சுக்காம திருப்பி கொடுத்த போது அகைன் your honesty was proved to me. இனி நீ இல்லாம நான் இல்லை. என்னோட உயிர் நீதான். ரெண்டுமே சூப்பர் ஹிட் படங்க. அந்த படத்துல நடிச்ச ஹீரோ கூட நல்ல பேரு. நீங்க பாத்தீங்களா? உன் சினிமா வசனத்தை நிறுத்து. வேலைக்கு ட்ரை பண்ற இல்ல நீ? ஆமாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் உன்னோட ஃபேன்னு சொன்னேன்ல. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நான் இந்த வீட்டு எதிர் பங்களால தான் இருக்கேன். அங்க வா, வேலை தரேன். நிஜமாவா? நீங்களா எதிர் பங்களால இருக்கீங்க?
நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு பெரிய மனசுங்க. வீடு தேடி வந்து எனக்கு வேலை தரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கோடி புண்ணியங்க. உங்களுக்கு கோயிலே கட்டலாங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. உங்க சிரிப்பு சத்தம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க கூட குழந்தையா இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஏன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க? உங்க காலுக்கு கீழே இருக்க டவல இடுப்புல கட்டுங்க. அப்ப இடுப்புல இருந்த டவல்? ஐயோ, பாத்துட்டு இருப்பாங்களோ? அப்பப்போ அடங்காத வீர பப்பாளி பழம் இருக்கு தாரேன். நீ எனக்கு கரகாட்டக்கார உன்னை வச்சு கொண்டாட போறேன். நீ இருந்தா போதும் என் கூட. உன் வயசை என் மனம் தீண்டாட உன் ஆசைகளாலே நெருங்கிட என் வீடு. அப்பப்போ அடங்காத வீர பப்பாளி பழம் இருக்கு தாரேன்.
ஐயோ உனக்கு புத்தியே வராதாயா இல்ல வாட்ட சொல்றது உன்ன உன்ன அது வந்து வேணாம் யோ யோ நிலையா நிலை வேணாம் இன்னைக்கு மட்டும் மாவன கையில மாட்டனே ஒரு வழி ஆயிடு இரு என்ன ஒண்ணு பண்ணல ஐயோ ஓடிலாம் நினைக்கிறியா வேணாம் இல்ல தப்பிச்சு போய் நினைக்கிறியா இரு ஐயோ என்ன விட்டு ஐயோ இல்ல பண்ண மாட்டேன் இல்ல ஐயோ பண்ண மாட்டேன் ஐயோ ஏன் உனக்கு அறிவே இல்லையா இல்ல அது இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த பக்கத்து வீட்டு பரமசிவத்தோட நான் ஓடி போயிட்டேன் வாடி திருநெல்வேலி அல்வா அப்படியா பரமசிவம் யோ சும்மா இரியா நீ வா பரமசிவம் என்னடா பரமசிவம் உனக்கு நான் வேணுமா ஐயோ வேணாம் வரேன் என்ன வேலையா இருந்தாலும் அவசரமா செய்யணும். டேய் நேத்து சதி இவன் வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு இவன் சதி வீட்டுக்கு போறான். ஏய் இவங்க என்ன பண்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். வாங்கடா போலாம். Very sorry. Anand, உங்ககிட்ட பழகாதங்க இப்படி இருக்கலாம். ஐயோ ஐயோ. Oh my god. என்னங்க? பதமா இருக்குன்னு தானே சொன்னேன். கண்ணை பதம் பார்த்துட்டீங்களே. அந்த கண்ணு இல்லங்க. இந்த கண்ணு. Oh sorry. பாத்து ஊதுங்க பாத்து ஊதுங்க. ஐயோ. என்ன எரிச்சலுங்க. ஐயோ. தண்ணி இருந்தா கொஞ்சம். ஐயோ. அடங்கலங்க. ஐயப்பா. சாரிங்க என்னோட சேர்த்து உங்களையும் எழுதிட்டேன். என்னங்க நீங்க சாரி எல்லாம் சொல்றீங்க? இதுவும் நல்லாதான் இருக்கு. ஐயோ டேய் காத்திருந்தே முண்டாட்டி நேத்து வந்து ஓன்னு கொண்டு போன மாதிரி நம்ம வயலே மண்ணை போட்டாடா. டேய் அவனை சும்மா விட கூடாதுடா. டேய் விடுங்கடா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துலாம் வாங்கடா. கொஞ்சம் இருங்க நான் ஃப்ரீ பண்றேன். நீங்க கீழே விழுந்திருந்தா உங்க ஹிப் போயிருக்கும். ஏ ஹிப் நல்லாதான் இருக்கு. உங்க ஜிப்பு தான். ஜிப்பு அதெல்லாம் சரிங்க. என் வேலை விஷயம். தரேன். நான் சொன்னதை கேட்கணும், சொல்றபடி செய்யணும். கரெக்டா செய்வேங்க. அதிகமாவும் பண்ண மாட்டேன், கம்மியாவும் பண்ண மாட்டேன். ஒரு தடவை என் வேலையை பார்த்துட்டீங்கன்னா உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அப்புறம் என்னையே பர்மனண்டா கன்டினியூ பண்ண சொல்லுவீங்க. ஆமாங்க. வாவ், நீ அவ்வளவு பெரிய வேலைக்காரனா? ஒரு தடவை வேலை கொடுத்து பாருங்களேன் எப்படி செய்யறேன்னு. சம்பளம் எவ்வளவு வேணும்? உங்க இஷ்டம். 25,000. 25,000? ஐயோ இவ்வளவு சம்பளம் தரேன்னு சொல்றீங்களே. நான் ஏதாவது கொலைகளை பண்ணணுமா? என்னால அதெல்லாம் முடியாதுங்க. நான் வரேன். ஏய் வெயிட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரொம்ப நல்லவங்களா தெரியுது. உனக்கு கொடுக்கிற வேலை என்னன்னு தெரியுமா? நீ தினமும் ஆபீஸ்க்கு போகணும். சரி. ஃபைல இங்க எடுத்துட்டு வரேன். நான் போடுன்னு சொல்ற இடத்துல பார்த்து படிச்சு கையெழுத்து போடணும். பார்ட்டி ஃபங்க்ஷன் எதுனாலும் நீ என் கூடவே இருக்கணும். இப்படியா? பத்தலையா? பத்திக்கிச்சு. மேடம் சின்னதா ஒரு ரெக்வெஸ்ட். ஊர்ல பெருசா 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கரெக்டா திருப்பி கொடுத்துருவேன். அதாவது நான் வேலை செய்ய செய்ய நீங்க கழிச்சுக்கோங்க. 2 lakhs. 2 lakhs. 2 lakhs போதுமா? 2 லட்சம். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்படி? ஐயோ சாரி மேடம். இட்ஸ் ஆல் ரைட். இல்ல ஏதோ ஒரு சந்தோஷத்துல நான் தப்பு. கடன் வரேன் மேடம். ஓகே. ராட்சசி மாதிரி எல்லாம் நடந்துக்கறா. டேய் வாய மூடுடா. சும்மா இருங்க சொல்லுங்க. ചിട്ടിക്കുരുവി என்னடா இனிமா கொடுத்த என்ட்ரி ஆவறாங்க. ഇതിക്ക് മുമ്പ് ഞാൻ കൊടുത്ത ലേഖനം ശരിയില്ല. ഇപ്പൊ നല്ലതാണ്. പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ഒരു വാട്ടി നോക്കി. போன வாட்டி பறஞ்சதை நோக்கி பாதி குடல் வெளியில வந்துச்சு. இப்ப பறைய போறது நோக்கி மீதி குடல் வெளியில எடுக்க பாக்குறியா? ഇത് അങ്ങനെയില്ല. ഈ ലേഖ്യം ഉണ്ടല്ലോ ഇത് സച്ചമംഗല കാട്ടിലോ ഏനുണ്ട ദന്തവും പുലിയുടെ രക്തവും ഉടുവുണ്ട പെറ്റ നല്ല കളകിച്ചു കൊണ്ടുവന്നതാണ്. മനസ്സിലായോ? சத்தியமங்கல காட்டு போறியா? டேய் வீரப்ப இல்லாம உங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. எப்படி போய் பேசலாம் பாறா? ഞാൻ പോയി പേசுறதில்ல. ഈ ലേഖ്യം ഉണ്ടല്ലോ ഇത് കുറച്ചെടുത്തിട്ട് കണ്ണിൽ വെച്ചാലും ഏത് പെണ്ണായാലും ഏത് കുട്ടായാലും അങ്ങനെ ഓടി വന്നിട്ട് നമ്മുടെ കവിട്ടോ കസക്കനെ കണ്ടുപിടിക്കും.
சொன்னேன். இவன் நம்ம கண்ணுல மைய தடவி நம்மள எல்லாம் குருடன் ஆக்கிட்டு ரத்த கண்ணீர் அம்மா ராதா மாதிரி நம்ம எல்லாம் ரோட அலைய வைக்க போறான்டா என் பெண்ண. டேய் இனிமே இவன் பேச்ச கேட்காதீங்கடா மச்சான். எல்லாரும் என் பேச்ச கேளுங்க. சொல்லுடா மச்சான். சொல்றா மச்சான். அடிக்கடா இவனை. டேய் பாலு ரேஞ்சுக்கு விசில் அடிச்சிட்டு போறானே, ரொம்ப குஷியா இருந்திருப்பா போல இருக்கேடா. டேய் குண்டா, அவனை பேக்லயே ஃபாலோ பண்ணி மேட்டர் என்னன்னு புடி. ஆனா ஒண்ணு, நீ ஃபாலோ பண்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஹலோ, யாருங்க பேசுறது? சாவித்ரி, நான் தான் பேசுறேன். மாமா நீங்களா? இவ்ளோ நாளா ஃபோன் பண்ணனும்னு நினைப்பே இல்லையா? சாரி செல்லம். ஏய், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு மாமா? 25,000. நிஜமாவா மாமா? உண்மையில சத்தியமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, போறேன்டி செல்லம். எல்லாத்தையுமே டெலிபோன்ல கொடுத்துட்டேன்னா அப்புறம் நேர்ல வந்து மாமனுக்கு என்ன கொடுக்க போற? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2 லட்சம் ரூபாய் டிடி அனுப்பி வச்சிருக்கேன். சரிங்க மாமா. அப்பா முதல்ல அந்த கடன்காரனை கொடுத்துட சொல்லு. சரி. நீ உடனே புறப்பட்டு வந்துரு. உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. வந்துறேன் மாமா. சரி. சீக்கிரம் வந்துரு. ஓகே. யோ. எதுக்கு மறைச்ச? அது நீங்க வந்துட்டீங்களே தான். எதுக்கு மறைச்ச? இல்ல நீங்க வந்துட்டீங்க. கேக்குறேன்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இவன் நல்லா மாட்டிக்கிட்டான். கல்யாணம் ஆயிருச்சு. வேற ஒண்ணும் ஆவலைங்க. அப்படின்னா? அப்படின்னா அது எப்படி? இன்னும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலீங்க. உண்மைங்க, சத்தியமா சொல்றேன், நம்புங்க. I like your innocence. இதுதான்டா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இன்னும் என் ஃபேன் தானே? ஃபேனா? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். அதுக்கு இவங்க தான் சாட்சி. இல்ல சாட்சின்னு சொன்னீங்களே, யாராவது இருக்காங்களான்னு குறும்பு. சொராக்கிட்டு தப்பிச்சு சுனாமில மாட்டிக்கிட்டேன். ஐயோ, வேலை செஞ்சா பகல் வேஷம் போடணும்னு இப்பதாங்க தெரியுது. முட்டாள் முட்டாள், இது பகல் வேஷம் இல்ல. புரியல? நீ என் பக்கத்துல நிக்கணும்னா இன்னும் அழகா இருக்கணும். அதுக்குதான் இதெல்லாம் பண்றேன். நிக்கிறதுக்கே இப்படி தேய் தேய்ன்னு தேய்க்கிறீங்களே, உங்க கூட நடக்கணும்னா ஐயோ எனக்கு பயமா இருக்கு. Come on, Nand. ஐயோ, அது வாக்கிங்கா? Come, I'll teach you. Now walk and show me. Come on, come on. That's it, that's it. Come on. Fantastic. Ayyo, not like that. Come, I'll show you. Move. You know, like this. With a style. Come. Right. Okay. Pose. Okay. Okay, pose. Stop it. Come, we'll take a snap together. Come. Wow, that's good. Now you look like a gentleman. Come on. Hold my hand. Now both the hands. Again. Now this hand here and this hand here. Let's do.
to right and to left. Auto. Yes, madam. தூங்குறாம யாருங்க வேணும்? எங்க மாமா. மாமாவா? மணி செல்வனும் பேர் வைப்பாங்க, மாமன் கூட வைப்பாங்க. அட, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? உங்க கையில இருக்கு. பட்டணத்து குசும்பு. இத பார்த்து சொல்லுங்க. ஆனந்த் வீட்டுக்கு வந்தியா? ஆமா, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எங்க வீட்டுக்காரர். நானு ஆனந்த் ஊ வீட்டுக்காரா? ஆனந்த் வீட்டுக்காரமா மேல இருக்கறாங்க. நீ வாடகை Dress போட்டுட்டு வந்திருக்கிற வேலைக்காரி தானே? வாய் மூடு. என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுதா? என் மாமா பத்தி தப்பா பேசுன அறுத்துருவேன். நீ வெளிய சொல்ல முடியாத நோய் வந்து சாவ. உங்க கை கால் விழ, கண் அவிஞ்சு போக, நாசமா போக. நீங்க 4 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுங்க. சும்மா நிறுத்துமா. அவன் உன்னை சொன்னதுக்கு இந்த அளவுக்கு சாப்பிடுறா நீ? சரி நமக்கு எதுக்கு வம்பு விடு. ஐயோ மாமா, நான் என்ன பண்ணுவேன்? உன்ன மல மாதிரி நம்பி இருந்தனே, என் தலையில மண்ணெண்ணி போட்டுட்டியே. ஐயோ மாமா, ஐயோ. ஆனந்த் வீடு இங்க தானமா இருக்கு. அங்க போய் அப்போ நீ தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப தப்பிக்க முடியாதா? மச்சான், இதுவே நமக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட்டா? No. அரை மணி நேரமா இந்த ஒரே மூமெண்ட் ஆடுறோம். எனக்கு ஒரு மாதிரி. Shall I teach you another moment? வேண்டாங்க, இப்ப சொல்லி கொடுத்ததே 10 ஜென்மம் எடுத்தாலும் ஞாபகத்துல இருக்கும். ஐயோ, என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சே. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. என் புருஷன் எனக்கு மட்டும் தான் கிடைச்சனே. நீங்க மெமிக்ரி கூட பண்ணுவீங்களா? Who are you? யார் நீ? சாவித்ரி, எப்போ வந்து நீ? உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? என் புருஷனை கைக்குள்ள போட்டதும் இல்லாம சாவித்ரி, நீ ரொம்ப மாறி போயிட்ட மாமா. என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம திருதுப்புன்னு வந்து இறங்கிட்டேன்? சொல்லியிருந்தேன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன்ல. நம்ம ஊர்ல ஏர்போர்ட் இல்லையா? ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன். என்னமோ வாய் வளருது, நாக்கு புரளுது. என்னமா நினைச்சிட்டு என்னையே நினைச்சு உருகிட்டு இருந்தேடா. வாய் மூடு. என் கண்ணு முன்னால இன்னொருத்தியோட கொஞ்சம் கொலை விட்டு இப்ப என்ன பார்த்த உடனே உனக்கு பேச்சு வரலையா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் ஏதாவது கிணத்துல வந்து சாக போறேன். சிட்டில கிணறுலாம் இல்லம்மா, சம்பு தான். கிணறு இருந்தா சாக விட்டுருவியா? நான் செத்துட்டா இவ கூட கூத்தடிக்கலான்ற நினைப்பா? அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனந்த், யார் இது? இது என்னுடைய வைஃப். அழகா இருக்காங்க இல்லையா? இல்லையா? நீ அழகா இருக்கம்மா. ஏன் பேச்ச மாத்திரங்கிற? உனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்ன உடனே நான் எவ்வளவு ஆசையோட உப்பு, மிளகா, அரிசி எல்லாம் கொண்டு வந்தேன். ஆனா விஷம் மட்டும் கொண்டு வரல. எதுக்கு பழற? இங்க என்ன நடந்துருச்சுன்னு எதுக்காக இந்த ஒப்பாரி? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாய்யா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு. நீ போன தடவை கூட போன்ல சொல்லவே இல்லையே. இரு நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். ஐயோ மாமா, டாக்டர்ல இருக்கட்டும், முதல்ல இந்த பொண்ணியா? இவங்க ஆனந்த். மேடம், இட்ஸ் கெட்டிங் லேட். இன்னும் என்ன பேச்சு? போலாமா? ஐயோ, என் புருஷனை கொன்னுடாதீங்க. என் புருஷனை விடு. நாம வேற ஏதோ நடக்கும்
ஆனா உள்ள வேற ஏதோ நடக்குதுடா. அவன் 2 பொண்டாட்டிக்கு புருஷன் ஆயிட்டாங்க. ஆண்டி ஆயிட்டது நாம. ஐயோ ஐயோ ஐயோ. சாவித்ரி பாடி எல்லோலி லவ்வது நீதான் என் பியூட்டி பம்பது ஆஹா உன் டேப்பு கிளாமரு கிளாமரு பாடி எல்லோலி லவ்வது நீதான் என் பியூட்டி பம்பது ஆஹா உன் டேப்பு கிளாமரு கிளாமரு என் கோலன் நோபல் உனக்கே இன்னும் ப்ளீஸ் சூப்பர் உனக்கே அள்ளி தருவோம் எல்லாம் உனக்கே மை டியர் வாடி என் லவ்லி லவ்வது நீதான் என் பியூட்டி பம்பது ஆஹா உன் டேப்பு கிளாமரு கிளாமரு நம் பாட்டுக்கு போட்டியே இல்ல நாம் ஆட எல்லையே இல்ல இந்த கூட்டணிக்கு இனிமேல் தோல்வியே இல்லையே த்ரீயின் ஒன்னா கலந்திருப்போம் 1/3 ஷேர் பண்ணி இருப்போம் நம் டிராஃபிக்கில் இனிமேல் சிக்னலே இல்லையே என் ஃப்ரெண்ட் பாபி உனக்கே என் பேக் போர்ஷனும் உனக்கே இது வீடு உனக்கே உனக்கே மை டியர் வாடி என் லவ்லி லவ்வது நீதான் என் பியூட்டி பம்பது ஆஹா உன் டேப்பு கிளாமரு கிளாமரு ப்ராப்ளம் இல்லைன்னா உமக்கு தினம் தினம் பொங்கல் தான் எனக்கு இனி காலையும் மாலையும் செய்வோம் கணக்கு என் நம்பர் இனிமேல் பிஸி நீ டயல் பண்ணி ரசி என் டாக்டர் எல்லாம் உனக்கே உனக்கு என் செல்லுக்கு இங்க என் செல்லுக்கு இன்கம் இங்க உன் செல்லுக்கு அவுட் கோயிங் மை டியர் வாடி என் லவ்லி லவ்வது நீதான் என் பியூட்டி பம்பது ஆஹா உன் டேப்பு கிளாமரு கிளாமரு வாடி என் லவ்லி லவ்வது நீதான் என் பியூட்டி பம்பது ஆஹா உன் டேப்பு கிளாமரு கிளாமரு என் கோலன் நோபல் உனக்கே இன்னும் ப்ளீஸ் சூப்பர் உனக்கே அள்ளி தருவோம் எல்லாம் உனக்கே மை டியர் வாடி என் லவ்லி லவ்வது நீதான் என் பியூட்டி பம்பது ஆஹா உன் டேப்பு கிளாமரு கிளாமரு ஏய் இது என்னன்னு தெரியுமா? சரியான பட்டிக்காடு. வாடி எஸ் சக்காலத்தி. என்னைய அடிக்க வரியா? பட்டிக்காடு நினைச்சா உன் தோலை உரிச்சிடுவா. சாவித்ரி வேணாம். சாவித்ரி வாய மூடு. அவங்க எனக்கு தெய்வம். தெய்வம்? நான் பேயா? லுக். நான் சொல்றத கேளு. உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு போயிடு. உன் புருஷன் சம்பாதிக்கிறத உனக்கு கரெக்டா அனுப்பி வைப்பாரு. இல்ல எங்க 2 பேரையும் பாரு எப்படி இருக்குன்னு. சார்லஸ் டைனர் லெவல். ஏன் ஸ்ரீதேவி கமலஹாசன் ஜோடின்னு சொல்லுங்களேன். பாடி அப்படி என்னடி உன்கிட்ட இருக்கு? இந்த அரகுற துணி தானே. நானும் உன்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டா என் முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. என்ன பாக்குறியா? ஷிட்.
நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னடி சொன்ன? எங்களை நினைச்சா அருவருப்பா? எங்க வீட்டுக்குள்ள வரது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். மீறி வந்த காலை உடைச்சிடுவேன். என் புருஷன் கூட நீ சேர்ந்த உன்னை கொலையே பண்ணிடுவேன். ஐயோ சாவித்ரி, நான் சாவித்ரி, என்ன காரியம் பண்ண நீ பண்ண காரியத்துக்கு கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும்? இப்பதான் கோட்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். மாமா, இவங்க தான் பணம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது மாமா. என்ன தெரியாது மாமா? ஐயோ இல்ல, நீ அழாத. பரவாயில்ல, நான் அதான் ஆயிடுச்சுல்ல. உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையை உண்டாச்சு. உன்னாலதான் என் வாழ்க்கைய நாசமா போச்சு. உன்னாலதான் எல்லாரும் இன்னைக்கு என்ன இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நீ வேணா இறந்திருக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் நான் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பேன். சாவித்ரி, நீ என்ன கேவலமா நினைச்சல? நான் நினைச்சதை அடையிற வரைக்கும் இந்த சதி என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனந்த் இஸ் மைன். சாவித்ரி, ஆனந்த் இஸ் மைன். ஆனந்த நான் அடையறதுக்காக உன்னை கொல்ல கூட துணிவேன். சாவித்ரி, உன் புருஷன் எனக்கு மட்டும் தான் சொந்தம். கட்டிக்கிட்டு ஓடி வேணானிடா. இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கையா இது படுகு ஓட்டுற துடுப்பு மாதிரி இருக்கு. நீ கவலையே படாத, உனக்கு லோன் வாங்கியாவது கட்டி தரேன். என்னது? வீடுதான். ஓ யா என்ன பேங்க் லோன் அது இதுன்னு பேச்சு அடிபடுது? உனக்கு தெரியாத விஷயம் எதுனா இருக்குமா தலைவா? சரி, நடக்கட்டும். இத பாருங்க, உங்க யாருக்கும் என் மேல ஆசை வரல. மாமாக்கு தான் என்ன பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு லோன் போட்டு வீடு கட்டி தரேன். பாவி, இது எனக்கு தெரியாம போச்சே. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா பூமி எல்லாம் பந்தல் போட்டு ஆகாயத்துல தோரணம் கட்டி இதுக்கு கல்யாணத்தை ஜாம் நடத்தி வச்சிருப்பேன். இது சரி பள்ளியா? ஏன் இல்ல செலவு கொஞ்சம் அதிகமானமே ஃபீல் பண்றேன். பாசக்கார பயலுங்க. நண்பர்கள்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும். பாசம் தான் மவன உன்னை வெட்டண்டா. சரி, கல்யாணத்தை சூப்பரா நடத்தி போடலாம். சார் அந்த விஷயத்தை சொல்லிட்டாரா? என்ன மாமா? சொல்லவே இல்லையா தலைவா? எதை சொல்லலன்னு சொல்ல வர நீ? அடப்பாவி, அந்த மாதிரி மேட்டர்ங்கறனால நீ சொல்லாமே பறிச்சுட்டியா? கமுக்கமான ஆல்ற மச்சான் நீ. டேய், எந்த மாதிரி மேட்டரா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்டா. அந்த பாலப்பட நோய் உங்க இருக்கிற விஷயத்தை நீயே மறைச்சிட்டு அதை எங்க சொல்லுங்கடா? எப்படி சொல்றது? சொல்லிட்டேனா? நோயா? நோ நோ நோ. என்னது? ரெண்டு வாட்டி நோ. ஒரு விக்கெட் அவுட். கம் ஆன்.
அம்மனி நோயின்னு நோபால் போட்டு என்ன அவுட் ஆக்கிட்டு போறாங்க. அவங்கள நம்பாத, சொல்றதுக்கு. உன்னை நம்புற நான் வெண்ண பலான நோயை வச்சுக்கிட்டு என்கிட்ட பல்ல இழுச்சு காட்டுற. எனக்கு லோன் போட வீடு கட்டி தரியா? உனக்கு நான் கட்டின எங்க இருந்து கட்டுறது? மத்தியானம் சாப்பிட வர முடியாது. ஆபீஸ்ல முன்ன பின்ன வேலை இருக்கும்னு சொன்னாரு. இப்போ அவ வீட்டு வழியா போயிட்டு இருக்காரு. ஆனந்த், இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். என்னோட ஸ்விம் பண்ணு. ஓகே? ஸ்விம்மிங்கா? நான் வேலை கொடுக்கும் போதே சொன்னேன்ல, நான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும்னு. கரெக்ட் தான். ஆனா எனக்கு நீச்சல் தெரியாது. தண்ணின்னா ஜன்னி. ஒண்ணும் ஆகாது. I'll teach you. Come on. ஓகே. கையை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே தான் நிற்பீங்க. காலையும் சேர்த்து அடிச்சாதான் முன்னாடி மூவ் பண்ணுவீங்க. Come on. Come on, move. That's it. ஜாலியா இருக்க மாமா? சாவித்ரி, ஜாலியா நீ எப்போ வந்த? முன்ன பின்ன வேலை இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அது இதுதானா? ஏன் புருஷனுக்கு நீச்சல் கத்து தர நீ யாரடி? What nonsense. This is my swimming pool, okay? சாவித்ரி, சாவித்ரி, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க போடுற இந்த வேஷத்துக்கு முடிவு கட்டதான் நான் இங்க வந்தேன். ஐயோ மேடம், மேடம்க்கு கோவம் வந்தா என் வேலை போயிடும். தயவு செய்து புரிஞ்சுக்கோ சாவித்ரி. உங்க மனசு எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா. இந்த இங்கிலீஷ்காரி ஸ்டைல பார்த்து நீங்க மயங்கிட்டீங்க. ஒரு வாட்டி ஏன் ஸ்டைல பாருங்க. ஆனந்த், முதல்ல அவளை வெளியில அனுப்புறியா இல்லையா? கோபப்படாதீங்க மேடம், பட்டிக்காட்டு பொண்ணு இல்லையா? பாரு மாமா பாரு, என் அழகுக்கு முன்னாடி அந்த ஐஸ்வர்யா ராய் நிக்க முடியாது. ஐயோ, எஃப்டிவி ஃபேஷன் ஷோக்கு போனா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மேடம், இதுக்கு நீங்க ஒத்துக்கணும். என் பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் அழகுல நீங்க. வெக்கமா? முதல்ல அவளை வெளியில அனுப்புறியா இல்லையா? மேடம், பட்டிக்காட்டு பொண்ணு பாவம், நான் சொல்லி அனுப்பிடுறேன். சாவித்ரி, நீ நினைக்கிறது போல நான் உங்ககிட்ட பழகல. கடன் அடையிற வரைக்கும் வேலை செய்வோம். அடைஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிடலாம். நிஜமாமா மாமா? சத்தியமா. செல்லம், இன்னைக்கு தான் நமக்கு முதல்ல இருக்கு. உன்னுடைய அசத்தலான அழகுல நான் அசந்து போற மாதிரி அற்புதமா அரேஞ்ச் பண்ணிடுவேன். பிச்சி புடுறேன் பிச்சி. சீக்கிரம் வா மாமா. ஆனந்த், மேடம் இப்ப அனுப்பிடுறேன். நீ போ போமா ப்ளீஸ். செல்லம், போ போ போ. ஃபர்ஸ்ட் நைட். சரி மாமா. மேடம், நீச்சல் பாதியிலேயே நிக்குது. மீதியை கத்து கொடுக்குறீங்களா? கம் ஆன். யா. ஐயோ மாமா, கிளியாச்சும் கட்டவனா இருக்கும்போது அநியாயமா என்ன மோசம் பண்ணிட்டியே. ஊரெல்லாம் மாமா ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க.
ஆனா அவரே என்னை ஏமாத்திட்டாரு. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். நான் ஊருக்கே போறேன். நான் போறேன். சாவித்ரி, என்ன முதல் ராத்திரிக்கு இப்பயே ப்ரிப்பேர் ஆயிட்டலா? ஒரு லைட்டை கூட ஆன் பண்ணல. சாவித்ரி, காலையில இருந்து வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன் சாவித்ரி. என்ன இருக்குல? என்ன ஆச்சு சாவித்ரி? பூவெல்லாம் என்ன இதெல்லாம்? ஐயோ, உன்னை யாராவது? அட பாவி, தெரியாத மாதிரி நடிக்காத. நான் எங்கடி நடிச்சேன்? ஒண்ணும் புரியலையே. இங்க வந்து நீ ரொம்ப பேச கத்துக்கிட்டயா? குத்துக்கல்லாட்ட பொண்டாட்டி நான் இங்க ஒருத்தி இருக்க. என் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏன் உலக்க மாதிரி உன் புருஷன் நான் ஒருத்தர் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு என்ன கவலை? உலக்க மாதிரி நீ இருக்கிறதாலதான் உன்னை சுத்தி பொண்ணுங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் செல்லம். அதுக்காக 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு வேஷம் போடுவியா? நான் எங்கடி போட்டேன்? நீ அந்த மானம் கெட்டவளோட கூத்தடிச்சிட்டு இருந்தத நான் பார்த்தேயா. என்ன முத்தம், என்ன அழுத்தம். என் புருஷன் நல்லவன்னு நினைச்சு நெஞ்ச நிமித்திட்டு இருந்தனே. நீ எதையோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா சத்தியமா நான் இல்லடி அதெல்லாம். அம்மா சத்தியமா வேணாம், ஆயா சத்தியமா வேணாம். நான் எங்க வீட்டுக்கே போறேன். சாவித்ரி, ஏய், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சாவித்ரி, 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 அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சாவித்ரி. சாவித்ரி, சாவித்ரி, என்ன ஆச்சு உனக்கு? சாவித்ரி, மல்லிப்பூ எல்லாம் வச்சிருக்கிற, வெள்ளை புடவை கட்டி நல்ல மூட்ல இருக்கு சாவித்ரி. சாவித்ரி, நான் சொல்றதை கேளு சாவித்ரி. ஒண்ணுமே நடக்கல சாவித்ரி. உள்ள வராத சாவித்ரி, சொர்க்க வாசல சாவித்ரி. அவ வீட்டுக்கே போ. சாவித்ரி, கவுந்தர. சாவித்ரி, சாவித்ரி, நான் போயிடுவேன். நான் போயிட்டேன். சாவித்ரி, கதவு தோற சாவித்ரி, ப்ளீஸ் சாவித்ரி. சாவித்ரி, நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச? ஃபர்ஸ்ட் நைட்னாலே நாம பிரிஞ்சிடுறோம் சாவித்ரி. ஐயோ மாமா. சாவித்ரி, குட் மார்னிங் ஆனந்த். குட் மார்னிங் மேடம். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. சூடா டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஆனந்த், கம் ஆன் ஃபாஸ்ட். வந்துட்டேன் மேடம். நேத்து நைட் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? பேய் பிடிச்ச மாதிரி என் பொண்டாட்டி ஒரே ரகலை. சிரிப்பா இருக்குது. பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். கதவே திறக்க மாட்டேன்டா. ஆரம்பமாயிடுச்சா உங்க மன்மத லீல? குட் மார்னிங் சாவித்ரி. சாவித்ரி, என்ன ராத்திரி உன் புருஷன் தூங்க விடலையா? கண்ணு செவந்திருக்கு. ஓசி மெத்தையில படுத்தவருக்கு வீட்டு பாயில படுக்கணும்ன்ற எண்ணம் எப்படி வரும்? சோ நான் போட்ட நாடகத்தை உண்மைன்னு நம்பி உன் ஃபர்ஸ்ட் நைட்ட நீயே கெடுத்துக்கிட்ட. நாடகமா? எஸ்.
நான் கட்டி பிடிச்சது ஆனந்த் இல்ல. இன்ஃபேக்ட் அது ஆளே இல்ல. ஆனந்த் ஷர்ட் போட்ட டால். எதுக்குங்க இதெல்லாம்? எதுக்குன்னு கேக்குறியா, கூப்பிட்டா வந்திருப்பேன்னு சொல்றியா? அப்படி இல்லைங்க. அப்படிதான். நீ என் கூட இருக்கணும்னா இவ உன் கூட இருக்க கூடாது. இருப்பேன். என்னடி பண்ணுவ? கதையில வேணா புருஷனை யமன் கிட்ட இருந்து சாவித்திரி காப்பாத்திருக்கலாம். ஆனா இந்த சதி கிட்ட இருந்து உன்னால முடியாது. கதையிலேயே அவ காப்பாத்திட்டா, நிஜத்துல என்னால முடியாதா? என் புருஷனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரு எனக்கு மட்டும்தான் சொந்தம். சாவித்திரி சும்மா கூட கூட பேசிக்கிட்டு கோவப்படாதீங்க. நான் அவளுக்கு பிடிக்கும். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வா. இன்னும் 3 மாசம் வேலை செஞ்சா முழுசா அடைச்சிடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனந்த் கம் ஹியர். இதோ வந்துட்டேன் மேடம். ப்ளீஸ் சொல்லுங்க. இன்னைக்கு பார்ட்டி இருக்கு. டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? Can we do it once? நல்லா பண்ணா பல பேர் பாராட்டுவாங்க, சில பேர் பொறாமப்படுவாங்க. கீழே விழுந்துட்ட. உன்னோட ஃபர்ஸ்ட் நைட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எந்த நைட்டையும் நடக்க விட மாட்டேன். ஆனந்த் எனக்கு சொந்தம். You better understand that, okay? சதியா பண்ற? என் ஃபர்ஸ்ட் நைட்டை நான் எப்படி நடத்துறேன்னு பாரு. உன்னை பூ மாதிரி வச்சு காப்பாத்துறேன்டி என் தங்கம், என் செல்லம். நான் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் அந்த நோய்வாய்ப்பட்டவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தாலும் வெயி, இந்நேரம் பழைய தக்காளியா நான் சீரழிஞ்சு போயிருப்பேன். ஐயோ 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 அம்மனி, உன் வாழ்க்கை எப்படி நாசமா போவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. எப்படியா வாயால சொல்லுவேன்? அதெல்லாம் பாக்குற கண்ணே இல்ல, நல்ல கண்ணு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவே பண்ணிட்டோம். இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே, இவனுடைய பிறவி பிரச்சனைய சொன்னானா? மனுஷனா 1000 பிரச்சனை இருக்கும். கட்டிக்க போற பொண்டாட்டி என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை என்ன இருக்கும்? அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நீ சம்மதிச்சியா? எவ்வளவு பெரிய தியாகிமா நீ. என்ன சொல்ற? புரியலையே. இவங்க சொல்றது நீ நம்பவே நம்பாத. இவங்க இல்லாத பொல்லாத இவங்கிட்ட சொல்லி உன் மனசை மாத்தி நம்ம 2 பேருக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறவங்க என் தங்கம். டேய், எப்போ நீ ஒரு கன்னி பொண்ணுடைய வாழ்க்கையை கசக்க பாத்தியோ, உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. ஏண்டா டேய், ஏடா நட்டு ராத்திரியில உடம்புல ஒட்டு துணி இல்லாம அப்படியே சுடுகாட்டுக்கு போய் பணத்தோட பணமா உருண்டு போறதுக்கே அந்த மாதிரி சொன்னியா? நீ பயந்து போயிட்டல்ல. அண்டபடி கட்டி பூடிடா, எந்த இடத்தில் சுகம் அது அதிகம். என்னாச்சு? குழந்தை அழுதுச்சு. கை வைக்காதடா. பாய் மூடா. நீ கருப்பா இருந்தாலும் குணத்துல தங்கமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ பேய்கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டு என் கூட குடும்பம் நடத்தலான்னு பாக்குறியா? போடா. அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? நடக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா, இன்னும் 3 நாள் தாக்கு பிடிக்கணும். எப்படி முடியும்? மூடு வரும்போதெல்லாம் 3 நாள் இன்னைக்கு. என்ன பண்றது மாமா, விதி கூட சதிக்கு சாதகமா இருக்கு. எஸ், 3 நாள் தாங்கிக்கோங்க, அப்புறம் பாரு மாமா. அப்ப பாம்புக்கு இன்னைக்கு வேலை இல்ல. நீ மந்திரக்காரினா நான் தந்திரக்காரிடி. பாம்பா விடுற பாம்பு. உனக்கு பாம்போட தான் ஃபர்ஸ்ட் நைட் மாமா. பழிக்கு
படி அடிக்க அடி விடுவேனா? எனக்கு எதுவும் தெரியாது. பட்டிக்காடுன்னு நினைச்சா குத்தால கிடைக்குமா? அப்ப 3 நாள் அம்மா சாவித்ரே சத்தம் முத்து சத்தம் நித்தம் மண்ணாலை எண்ணி ஆசைப்படும். ஓ சொந்தம் சொந்தம் நீயும் சொந்தம் என் நெஞ்சில் காதல் அது தானே வரும். ஆசைகள் வந்து சேரும் இடம் அலைகளாய் ஒரு நெஞ்சில் நித்தம். அழகு தேவதை பிரம்மன் வரம் தூக்கத்திலும் எந்த எண்ணம் சுத்தும். சத்தம் சத்தம் முத்து சத்தம் நித்தம் மண்ணாலை எண்ணி ஆசைப்படும். ஓ சொந்தம் சொந்தம் நீயும் சொந்தம் என் நெஞ்சில் காதல் அது தானே வரும். என்னில் உற்சாகம் உன்னில் உல்லாசம் எண்ணங்கள் அதிசங்கமம். வயதத்தினாலும் இதயம் கொண்டாடும் சேர்ந்தாடும் அது நம் பந்தம். துடிக்கின்ற தேகம் தீராத தாகம் தினந்தோறும் கோலம் இடும். உன் மீது மோகம் பருவத்தில் பாயும் எட்டாத வானை தொடும். தென்றல் வந்து என்னை கொன்ற பஞ்சாங்கம் கற்றுக்கொண்டேன் நான் உன்னிடம். என்னுள் சிக்கி தண்ணீராகி உங்க தொம்மடைத்தாலே மோட்சம் வரும். சத்தம் சத்தம் முத்து சத்தம் நித்தம் மண்ணாலை எண்ணி ஆசைப்படும். ஓ சொந்தம் சொந்தம் நீயும் சொந்தம் என் நெஞ்சில் காதல் அது தானே வரும். நீ என் மின்சாரம் உன்னில் சிங்காரம் தீண்டாமல் தீண்டும் தினம். நீ என் சம்சாரம் மின்னும் பொன்னாரம் பார்ப்பேனே நான் உன் பதம். ஆறாத காயம் நீ செய்த மாயம் பொன்வண்ண பூவை தொடும். அந்தி மந்தாரம் பூக்கின்ற நேரம் கொண்டாடும் நாவல் வனம். தென்றல் வந்து என்னை கொன்ற பஞ்சாங்கம் கற்றுக்கொண்டேன் நான் உன்னிடம். என்னுள் சிக்கி தண்ணீராகி உங்க தொம்மடைத்தாலே மோட்சம் வரும். சத்தம் சத்தம் முத்து சத்தம் நித்தம் மண்ணாலை எண்ணி ஆசைப்படும். ஓ சொந்தம் சொந்தம் நீயும் சொந்தம் என் நெஞ்சில் காதல் அது தானே வரும். ஆசைகள் வந்து சேரும் இடம் அலைகளாய் ஒரு நெஞ்சில் நித்தம். அழகு தேவதை பிரம்மன் வரம் தூக்கத்திலும் எந்த எண்ணம் சுத்தும். சத்தம் சத்தம் முத்து சத்தம் நித்தம் மண்ணாலை எண்ணி ஆசைப்படும். ஓ சொந்தம் சொந்தம் நீயும் சொந்தம் என் நெஞ்சில் காதல் அது தானே வரும்.
என்னக்கா அமைதியா இருக்க? ஏதாவது கவலையா? அது கரையிலடா குண்டு. எங்க தாம்பத்திய உறவுக்கு சாட்சி. உனக்கு கல்யாணம் ஆனா என்னன்னு தெரியும். அது வரைக்கும் உனக்கு சொன்னாலும் புரியாது. ஏய் புரியல? நேத்து ராத்திரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் அமக்கலமா நடந்து முடிஞ்சு போச்சு. மாமா 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 என்ன மாமா காஞ்ச மாடு கம்பள பூந்தா மாதிரி வீட்டு வாசல்ல கூட பார்க்காம ஒரு வாட்டி செல்லும். ஐயோ போதும் மாமா, ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. நான் போக மாட்டேன், ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வாங்க மாமா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். விடுங்க மாமா. நீங்க ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள நல்லா குளிச்சிட்டு சேமியா பாயசம் பண்ணி ரெடியா ரம்பா மாதிரி நான் காத்துட்டு இருப்பேன். நான் மார்க்கெட் போய் முந்திரி பிஸ்தா வாங்கி வந்துறேன். அதுக்குள்ள நீ குளிச்சிட்டு பாயாசத்தோட ரெடியா இருக்கணும். நான் சீக்கிரம் வந்துறேன். நீ கவு சாத்திக்கோ. பாத்து போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க மாமா. இந்த பட்டணத்துல அடுத்தவன் பொருளை அமுக்குற கும்பல் ஜாஸ்தியா ஆயிடுச்சு. பாத்து போயிட்டு வாங்க. டாடா. நீ இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் உன்னை இனிமேலும் உயிரோட விட்டு வைக்கிறது நல்லதில்லை. நேத்து ராத்திரி எம்மா சாவித்ரி
மாமா நான் பால் காய்ச்சி போறேன். பாத்தியா நான் கேஸ் தீர போகுதுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு. இன்னைக்கு பாயசம் வச்ச மாதிரி தான். ஓ மை காட், நல்ல வேளை. இன்னைக்கு உன்னுடைய இதழ் தான் எனக்கு பாயாசம். நிஜமாவா? சீ. ஐயோ மாமா ப்ளீஸ், மாமா மாமா ப்ளீஸ், மாமா. சதி, இன்னைக்கு தான் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாண பொண்ணு இப்படி உட்கார கூடாது. நல்லா அலங்காரம் பண்ணி என் பெட்ரூமுக்கு வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் பெட்ரூம் இது கிடையாது, அது பக்கத்து ரூம்ல இருக்கு. உனக்கு பொண்ணு கேக்குதா? வெக்கமால? இந்த வயசுல உனக்கு கல்யாணம்? என் அப்பம் பட்ட கடனுக்காக என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்ட. உனக்கு சாந்தி முகூர்த்தம் வேற. வெளியே போயா. பரவாயில்ல, இன்னைக்கு மூடு இல்லைன்னா விட்டுடலாம். உனக்கு எப்ப மூடு வருதோ அப்ப வச்சுக்கலாம். ஏன் தள்ளுற? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எனக்காக தானே வந்த. கம் இன், கம். மேடம் 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 குட் மார்னிங் மேடம். இந்த கேஸை பத்தி நாம பெருசா ஒன்று அலட்டிக்க வேண்டியது. வேலைக்காரன் தானே, டோன்ட் வரி மேடம். நீங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் டப்புல இறங்கி குளிச்சிருக்கான், மூச்சு திணறி செத்துட்டான். பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் பொண்டாட்டி சரியா கவனிக்காம அவ எதிர் வீட்டுக்காரங்கள ஓடி போயிட்டா. இவரு போய் என்னடா 2 பேரும் முணுமுணுக்கிறீங்க? என்னை பத்தி தெரியும்ல, ஜாக்கிரதை. மார்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு சார். வெரி குட். உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். புரணி பேசுறதை விட்டுட்டு பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. நான் வரேன் மேடம். எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த கேடு கெட்டவதா ஏதாவது பண்ணிருக்கணும். தற்செயலா நடந்தது இல்ல மாமா. இது கண்டிப்பா கொலை. எஸ், யூ ரைட். அது தற்கொலை இல்ல, கொலைதான். செஞ்சது வேற யாரும் இல்ல, உன் புருஷன். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் கொலை செஞ்சேனா? என்ன கதையை விடுறீங்க? கதை இல்ல, உண்மை. வேணும்னா இத பார். இது மோசம். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எப்படி எடுத்துருக்கா பாரு. யாராவது பார்த்தாங்கன்னா உண்மையிலே நான் தான் கொலை பண்ண நினைச்சுப்பாங்க. நினைக்கிறது என்ன, நிஜமாவே நீதானே இந்த கொலையை பண்ண? என்ன நான் கொலை பண்ணனா? பெரிய 420 இருக்க போல இருக்க. உன்னுடைய வேலையும் வேணாம், நீ கொடுத்த பணமும் வேணாம். ஊர்ல இருக்கிற நிலத்தை வித்தாவது இவகிட்ட வாங்கின கடனை செட்டில் பண்ணிடுவோம். போறோம் தாயி, ஆளை விட்டா போறோம். வேலைக்காரனை கொண்டதும் இல்லாம
ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறியே. நான் நடிக்கிறேனா? என்ன பாக்குற? இந்த கொலை எப்படி நடந்ததுன்னு தெரியும். இப்ப வேண்டாங்க, ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேங்க. ராத்திரி அப்புறம் பாத்துக்கலாம். நீ ஏன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி கொலாவறியா? உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. டேய் நீ பாரு நீங்க. டேய் 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 இல்ல இல்ல, இந்த அம்மா சொல்றதெல்லாம் போய் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஆனந்த், என்ன மேடம் ஃபோன் பண்ணீங்க? முதல்ல உள்ள வா. என்ன மேடம்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சொல்லுங்க மேடம். கம், இங்க வா. என்ன ஆச்சு மேடம்? உள்ள ஐயோ, என்ன ஆச்சு? I don't know. இந்த பாடி ரிமூவ் பண்ணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. ஐயோ வேண்டாம், இத முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளீஸ் ஆனந்த், ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஆனந்த். இது சரியா தப்பான்னு தெரியல. என்னமோ என்னங்க தனியா விட்டு போறீங்க? இதான் நடந்தது. என்ன கதை என்ன கதை? கட்டின பொண்டாட்டிக்கிட்டயாவது நிஜத்தை சொல்லலாம்ல. கண்ணுக்கு முன்னாடி சாட்சி இருக்கு. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உனக்கு தூக்குதான். I'll call the police right. என்ன போடு? போலீஸ்க்கு மட்டும் ஃபோன் பண்ணிடாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எது போய் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என் வீட்டுக்காரர் மட்டும் இதுல இருந்து காப்பாத்துனா நான் நீங்க சொல்றதெல்லாம் செய்றேன். இந்த கேஸ்ல உன் புருஷன் மாட்டாம இருக்கணும்னா நான் சொல்றபடி எல்லாம் நீ கேட்கணும். கண்டிஷன் நம்பர் 1, உன்னோட புருஷன் எனக்கு சொந்தமாகணும். கண்டிஷன் நம்பர் 2, இந்த ஊரை விட்டு நீ போகணும். சோ ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி மாசம் 10,000 அனுப்புறேன். அப்பப்போ ஆனந்தையும் அனுப்புறேன். இந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா இன்னைக்கு எனக்கும் ஆனந்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஒத்துக்கலனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆனந்துக்காக எதிர்பார்ப்பேன். குட் நைட். நிறுத்து அம்மணி. இது வரைக்கும் நாங்க உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம், இனி கொடுக்க மாட்டோம். ஆமா, நாங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். இனிமே எங்களால உங்களுக்கு எந்த தொல்லையுமே வராது. ஆமா மணி, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மணி. உனக்கு யார பிடிக்குதோ அவங்கள நீ கட்டிக்கலாம். அவங்கெல்லாம் உனக்கு அண்ணனுங்க. நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கு. அண்ணன்களா? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? அடிங்க உன்ன கேரளா போலியா நீ? அச்சோ, இதானே என் வீட்டுக்காரர். ஐயோ அம்மணி, போய் போய் ஒரு மலையாளக்காரருக்கு மாலைய போட்டி. மலையாளம் இல்ல, தமிழ் இல்ல, எல்லாரும் இந்தியன்ஸ். காதல் தான் தெய்வம். கருப்பண்ணா, நான் ஒன்னும் அவசரப்படல. நானும் உங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் செய்து. உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க, திட்டிக்கிறீங்க, எப்ப நோக்கியாலும் சண்டை சச்சரவு. எதையோ கட்டி மலையை இழுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ரதி வேணும் சதி வேணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண் குட்டிய கல்யாணம் കഴിക്കും. அப்பதான் உங்க வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா இருக்கும். என்ன வரட்ட அண்ணன்களா? வரு போவா. அப்போ இந்த புடிச்சோ. அப்போ போனா போறடா. இந்த ரதி போனானா சதி போனானா நமக்குன்னு ஒரு சுமதி கிடைக்காம போயிடுவான். மாமா, சாவித்ரி. என்ன மாமா? நான் தூக்குல தொங்குறதுக்கு கூட ரெடி. ஆனா அவகிட்ட போக மாட்டேன். தூக்குல தொங்கினதுக்கு அப்புறம் வாழ்க்கை
எங்க மாமா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் மாமா. அதான் எனக்கு தேவை மாமா. சாவித்ரி, நீ அழுதா என் மனசு தாங்காதுமா. அப்புறம் நான் அழுதுருவேன். எனக்கு இந்த பட்டத்துல உன்னை விட்டா வேற யாரு? ஆனந்த், நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நீ இல்லைன்னா என் உயிரும் இல்லை. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் நினைச்சது நடக்கலன்னா நான் எது வேணாலும் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி. நான் ஒரு வயசானவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் பட்டு குடும்பம் தாங்கல, கொண்டுட்டேன். சரி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சதி. என்ன பண்ற? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், இந்த நெருப்போட என்கிட்ட வராதீங்க. அடிக்காத சதி. என்னால ஆசைப்பட்டேன், வேலைக்காரனையும் கொண்டுட்டேன். உன்னை அடையணுங்கிறதுக்காக வேலைக்காரனை நீ கொண்ட மாதிரி நான் போட்டோ எடுத்தேன். உன் பொண்டாட்டியை நம்ப வச்சு உன்னை என்கிட்ட வர வச்சேன். சோ ஆனந்த், நீ என் பேச்ச கேட்ட என்ன கட்டிக்கிட்டு சொகப்படுத்தினா உன்னை ராஜா மாதிரி வச்சிருப்பேன். இல்ல உன்னை கொல்றதுக்கும் தயங்க மாட்டேன். Come. சாவித்ரி, நான் தப்பு பண்ணிட்டேன் சாவித்ரி. One love for the mother's pride, one love for the hip hop bride. Anand. Anand. சாவித்ரி. சாவித்ரி, நீ இருக்கியா சாவித்ரி? நீ கூட என்னை விட்டு போயிடுவியோன்னு நினைச்ச சாவித்ரி. என்ன மாமா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன இந்த பழக்கம் திடீர்னு? குடிச்சேன், ஆனா நானா குடிக்கல சாவித்ரி. அண்ணாவ குடிக்க வச்சா. அவன் நல்லவில்லை சாவித்ரி, ராட்சசி சாவித்ரி, ராட்சசி. நீ சொன்னேன்னு தான் நான் அவ வீட்டுக்கு போனேன். ஆனா அவளை என்னால சமாளிக்கவே முடியல சாவித்ரி. அவ பொண்ணு இல்ல சாவித்ரி, பேய் பேய். கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன சொத்து கண்ட சாவித்ரி? நான் பட்ட கடனுக்காக நீயும் சேர்ந்து கஷ்டப்படுறியா சாவித்ரி? இந்த வீடு வேணாம், இந்த இடம் வேணாம், இந்த பட்டமே வேணாம் சாவித்ரி. வேண்டாம் மாமா. இங்க வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாவித்ரி. ஊருக்கு போயிடலாம். அங்க நம்ம வீடு நிலம் எல்லாத்தையும் வித்து கணக்கு செட்டில் பண்ணி என்ன மன்னிச்சிரு சாவித்ரி, என்ன மன்னிச்சு. மாமா, யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. அவ்வளவுதான் இருப்ப, போய் தோற. ஆனந்த் இருக்காரா? மாமா, மாமா, போலீஸ் வந்திருக்காங்க மாமா. மாமா. மிஸ்டர் ஆனந்த், நான் தான். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? நீங்க சதியை கொலை பண்ணதுக்காக. என்ன
சத்தி செத்து போயிட்டாளா? தெரியாத நாடகம் ஆடாதீங்க ஸ்டானர். மரியாதையா கூட வந்துருங்க. சொன்னா கேளுங்க. நீங்க எது சொன்னாலும் சரி ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது. சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். தெரியாத பண்ணாங்க ஸ்டானர். வாங்க. போங்க. சார் 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 நான் சொல்றது கேளுங்க சார். தயவு செய்து சார் சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது. சொன்னா கேளுங்க. ஓ உயிரின் உயிரே உன் குறை என்ன கூறு, அவன் மன்னவன் உனக்கே அதை தடுத்தது யாரு? ஓ உயிரின் உயிரே உன் குறை என்ன கூறு, அவன் மன்னவன் உனக்கே அதை தடுத்தது யாரு? தியாகம் செய்தாய் என நினைத்தாயா, தாலியை பங்காய் கொடுத்தாயா? கதையல்ல இது வாழ்க்கைதானடி. ஓ உயிரின் உயிரே உன் குறை என்ன கூறு, அவன் மன்னவன் உனக்கே அதை தடுத்தது யாரு? தியாகம் செய்தாய் என நினைத்தாயா, தாலியை பங்காய் கொடுத்தாயா? கதையல்ல இது வாழ்க்கைதானடி. சத்தியமா தெரியாது சார். எனக்கு யாரு சொல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். சார் மரியாதையே ஒண்ணு. சதி யாரா கொலை பண்ணது? சொல்ல போறியா இல்லையா? தெரியாது சார். அலையது வந்து கடல் கொதித்தாலும் மீன்கள் ஒருபோதும் பயந்ததில்லை. மழை அது வந்து அடித்து சென்றாலும் புல் முளைக்காமல் இருந்ததில்லை. அலையது வந்து கடல் கொதித்தாலும் மீன்கள் ஒருபோதும்
என்றும் பயந்த நிலை அந்த மழை அது வந்து அடித்து சென்றாலும் புல் முளைக்காமல் எழுந்ததில்லை தியாகம் செய்தாய் என நினைத்தாயா தாலியை பங்காய் கொடுத்தாயா கதையல்ல இது வாழ்க்கைதான் அடி சொல்ல போறியா இல்லையா சொல்றா சொல்லு மரியாதை உண்மை சொல்லு சொல்லு சொல்லுடா சொல்லுடா அடி வாங்கி சாவாது வண்டி நிறுத்தியா சதியை நீ தானே கொலை பண்ண சார் நானா சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அம்மா வேளாலே தெரியாது சார் சொல்ல மாட்டேன் ஆமா சொல்றா சத்தியமா ஐயோ சொல்றா ஏய் சொல்லு சொல்லுடா ஏய் சொல்லுடா ஏய் சொல்லு ஐயோ சார் சார் கேளுங்க சார் காப்பாத்துங்க சார் ஏய் மனதை கவர்ந்த உன்மன் மதனை பிரிய நினைப்பது சுலபமில்லை சில சில பொருளை இருட்டில் தொலைத்து வெளிச்சத்தில் தேடிதல் அர்த்தமில்லை மனதை கவர்ந்த உன்மன் மதனை பிரிய நினைப்பது சுலபமில்லை சில சில பொருளை இருட்டில் தொலைத்து வெளிச்சத்தில் தேடிதல் அர்த்தமில்லை தியாகம் செய்தாய் என நினைத்தாயா தாலியை பங்காய் கொடுத்தாயா கரையல்ல இது வாழ்க்கைதான் அடி ஆமாங்க நான் தான் கொன்னேன் என் கையாவை கொன்னதும் சத்திதான் பயத்துல நான் எதுவும் சொல்லாம இருந்துட்டேன் அதுக்கப்புறம் என் புருஷனை கொன்னதும் அந்த அம்மாவே சொன்னாங்க பாவம் அந்த ஆனந்தியும் அவங்க கொல்ல போனாங்க அப்போ நான் உங்களை கொன்னுட்டேன் பயத்துல மறைச்சிட்டேன் என் ஒருத்திக்காக இத்தனை பேர் கஷ்டப்படுறது பாவம் கிராமத்திலேருந்து பொழைக்க வந்த அப்பாவி அவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல அதனாலதான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அவங்கள விட்டுடுங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இந்த அம்மாவை லாக்கப்ல வைங்க ஓ உயிரின் உயிரே உன் குறை என்ன கூறு அவன் மன்னவன் உனக்கே அது தடுத்தது யாரு தியாகம் செய்தாய் என நினைத்தாயா தாலியை பங்காய் கொடுத்தாயா கதையல்ல இது வாழ்க்கைதான் அடி சிக்ஸர் 4 ஐயோ ஐயோ என்ன மாமா நீங்க போய் ஏன் கால்ல சாவித்ரி போங்க மாமா கள்ளி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியே நான் வேணா போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரட்டா ஐயோ லைட் ஆஃப் பண்ணிட்டா கட்டில் கீழ உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு தெரியாது சாவித்ரி கொஞ்சம் காலை தூக்கு கட்டில் கீழ பார்க்கணும் போவியா எழுந்துருங்க மாமா மேல எழுந்துருங்க
சாவித்ரி நீ போயிடு. நீங்களும் வாங்க மாமா. ஐயோ மாமா. சீக்கிரம் வாங்க மாமா. மாமா. மாமா நீங்க போயிடுங்க மாமா. சாவித்ரி சாவித்ரி நீ சாவக்கூடாது, நீ சாவக்கூடாது. என்னாச்சு மாமா? அது வந்து மாமா என்னாச்சு? சதி வந்துச்சா? சதி வந்து கட்டில் கீழ இருந்து என்னையும் துரத்தி உன்னை குத்தி நான் கனவா? கனவு. ஓஹோ கனவு இல்ல. ஐயோ மாமா எனக்கு திடீர்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ எனக்கு சத்தம் சத்தம் முத்து சத்தம் நித்தம் மண்ணாலை எண்ணி ஆசைப்படும் சொந்தம் சொந்தம்